வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அக்கவுண்டிங் கேட்வே. நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்ல இன்னைக்கு பார்க்க போறது ஒர்க் அவுட் ப்ராப்ளம் நம்பர் 3. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சம்ல வந்து செல்வி இஸ் a dealer in furniture னு சொல்லிருக்கு. show the accounting equation for the following transactions. ரொம்ப சிம்பிளான டிரான்சாக்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. வாங்க ஒவ்வொண்ணா அதை ரீட் பண்ணலாம். Started business with cash 1 lakh rupees. Business ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த entry deposited cash into bank 60,000 rupees. Borrowed loan from bank 25,000 rupees. Bought goods and paid by check 10,000 rupees. Cash withdrawn for personal use 5,000 rupees. Cash withdrawn from bank for office use 3,000 rupees. இதுல நிறைய நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய கேஷ் அண்ட் பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கு இது. வாங்க இப்ப சொல்யூஷனை நம்ம ஸ்ட்ரெயிட்டா பார்க்கலாம். இதையும் வந்து நம்ம ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டிருக்கோம். லைக் டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் காலம், அப்புறமா அசெட்ஸ்னு ஜென்ரலா ஒரே ஐட்டமா சொல்லாம நம்ம இது ரிலேட்டடா என்னென்ன அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அசெட் அக்கௌண்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதை மட்டும் பிரிச்சு எழுதிருக்கோம். ஸோ ஒன்னு வந்து கேஷ், அடுத்து ஸ்டாக், அடுத்து பேங்க். இது மூணுமே இந்த மூணு அக்கௌண்ட்ஸுமே இது ரிலேட்டடா இருந்தது. இப்போ வந்து லைபிலிட்டி சைடு பார்க்கலாம். லைபிலிட்டியில வந்து கேபிட்டல் மெயினா இருந்தது, அப்புறமா பேங்க் லோன் மெயினா இருந்தது. வேற எந்த லைபிலிட்டியும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணாததால நம்ம எந்த காலமும் போடல. சோ அசெட் சைடுல கேஷ், ஸ்டாக் அண்ட் பேங்க். லைபிலிட்டி சைடுல நம்ம கேபிட்டலும் பேங்க் லோனும் மட்டும் தான் காமிச்சிருக்கோம். இப்போ இப்படி இந்த ஃபார்மட் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அசெட்ஸ் இந்த சைடு இருக்கு, இந்த சைடு லைபிலிட்டிஸ் இருக்கு, இது சென்டர்ல இஸ் ஈக்குவல் டு, அதாவது திஸ் சைடு இஸ் LHS, திஸ் சைடு இஸ் RHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, LHSும் RHSும் ஈக்குவலா இருக்கான்ட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன கொடுத்திருந்தது, ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ்னு கொடுத்திருந்தது இல்லையா, ஃபார் 1 lakh rupees. இப்போ நம்ம இந்த கேஷ் உள்ள வந்ததால ரெண்டு அக்கௌண்ட் இது அஃபெக்ட் பண்ணுது. கேஷ் வந்து பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது நம்மளோட அசெட் பேலன்ஸ் ஆன கேஷ் வேல்யூ ஆஃப் 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைமல்டேனியஸ்லி என்ன நடந்திருக்கு, ஸ்டார்டட் பிசினஸ், சோ கேபிட்டலா அவர் அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. சோ சைமல்டேனியஸா லயபிலிட்டிலயும் ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுல கேபிட்டல். சோ 1 lakh is for cash and 1 lakh is for capital. இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே it is equal now. So this side is equal to this side, அதாவது LHSும் RHSும் இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலைஸ் ஆயிருக்கு. அதை நம்ம இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்ல காமிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனை பார்க்க போறோம் இப்போ, அதாவது டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னன்னா டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க், அதாவது கேஷ் கொண்டு போய் நம்ம பேங்க்ல போடுறோம், அதுதான் இதை மீன் பண்றாங்க. இப்போ என்ன நடக்குது, கேஷும் என்னோட அசெட் தான், பேங்க்கும் என்னோட அசெட் தான், ரெண்டுமே அசெட். அதுக்குள்ளேயே அந்த அசெட்டுக்குள்ளேயே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் நடக்குது. அதாவது கேஷ் எனக்கு 60,000 rupees கம்மி ஆறுது. அதே மாதிரி இந்த சைடு என்ன நடக்குது, பேங்க், நான் பேங்க்ல கொண்டு போய் ரூபா போட்டதால அந்த அசெட்டோட வேல்யூ 60,000 rupeesக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இங்க என்ன நடக்குது, இட் இஸ் நில் எஃபெக்ட். இங்க நமக்கு ஒரு நில் எஃபெக்ட் கிடைக்குது, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அசெட்ஸுக்குள்ளேயே நடந்திருக்கு. சோ 60,000 minus 60,000 in cash and plus 60,000 in bank. இதனால ஈக்குவேஷன் எப்படி சேம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் எப்படி வந்து நம்ம LHS RHS கொண்டு வரோங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு ஒரு பேலன்ஸ் இருந்தது இல்லையா, ஏற்கனவே இருந்த பேலன்ஸ் இஸ் 1 lakh, அதாவது போன டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்ச பேலன்ஸ் 1 lakh. அதுல இருந்து இந்த 60,000 மைனஸ் பண்றோம், மைனஸ் பண்ணி புதுசா நமக்கு இருக்கிற பேலன்ஸ் இப்போ 40,000 ஃபார் கேஷ். அதே மாதிரி பேங்க்குக்கு என்ன இருக்கும், பேங்க்ல லாஸ்ட் டைம் எந்த பேலன்ஸ் ப்ரீவியஸ் பேலன்ஸும் கிடையாது, இப்போ இதுதான் புதுசா கிரியேட் ஆயிருக்கு. சோ இது ஒரு பிளஸ் 60,000. சோ கேஷ்ல ஒரு 40,000, பேங்க்ல ஒரு 60,000, இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது, 1 lakh லெஃப்ட் ஹேண்ட் சைட் டோட்டல் ஆகுது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் டோட்டல் ஆஃப் 1 lakh. இந்த விஷயத்துல நமக்கு LHSும் RHSும் சேம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டிரான்சாக்ஷனுக்கு போலாம். அது வந்து borrowed loan from bank. என்ன அமௌண்ட் இஸ் 25,000. லோன் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், borrowed loanனா பேங்க்ல இருந்து நம்ம ஒரு லோன் எடுத்திருக்கோம், அந்த லோனுக்கான டிரான்சாக்ஷன் தான் இது. இப்ப அதோட ஈக்குவேஷனையும் அதோட என்ன பிளஸ் ஆகுது என்ன மைனஸ் ஆகுதுங்கிறதையும் முதல்ல பார்க்கலாம். சோ பேங்க்ல இருந்து நான் வந்து லோன் வாங்கியிருக்கேன், அந்த பேங்க்ல இருந்து எனக்கு வந்து
கேஷ் வந்திருக்கு, கேஷா வரல, அது அக்கௌண்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அக்கௌண்ட்லயே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, பேங்க்ல இருந்த அந்த அக்கௌண்ட்ல என்னோட மணியை எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்க பேங்க் லோன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது, எனக்கு பேங்க்ல இருந்த என்னோட பேலன்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. கரெக்டா? எனக்கு எனக்கு வந்து 60,000 ஆல்ரெடி இருந்தது. இப்போ அவங்க 25,000 லோன் அப்ரூவ் பண்ணி எனக்கு உள்ள போட்டிருக்காங்க, என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. தட் இஸ் 25,000. ஒரு சைடு இது அசெட், இன்னொரு சைடு என்ன, அந்த லோனை நான் ரீபே பண்ணணும், அது என்னோட லயபிலிட்டி. சோ 25,000 அகைன் ஒரு பேங்க் லோன் புதுசா கிரியேட் ஆகுது. சோ அத ஒரு லயபிலிட்டியா நான் கன்சிடர் பண்ணி அதை வந்து பேங்க் லோன் கீழே இங்க பிளஸ் 25,000 எழுதிருக்கோம். இப்போ எஃபெக்ட் பாருங்க, நமக்கே நல்லா தெரியுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது அசெட் சைடுல ஒரு 25,000 நடந்திருக்கு, பிளஸ் 25,000. அதே மாதிரி which is equal to ஒரு அசெட் இன்க்ரீஸ், அதே மாதிரி ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் நடந்திருக்கு. சோ பேங்க் லோனும் ஒரு 25,000 இன்க்ரீஸ் நடந்திருக்கு. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஃபார்முலாவை கொண்டு வந்துடலாம். இப்போ பேலன்ஸ் என்னவா இருக்கும், நமக்கு கேஷ்ல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல, ஏன்னா எந்த டிரான்சாக்ஷன் இதை அஃபெக்ட் பண்ணல, ஐ மீன் இந்த அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணல. சோ அதனால கேஷ் பேலன்ஸ் அப்படியே இருக்கு. புதுசா ஒரு 25,000 வந்ததால ஆல்ரெடி இருந்த பேலன்ஸ் இது ரெண்டுத்தோட டோட்டல் வந்து நமக்கு 85,000 இது காமிக்குது. 85,000. இப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லயபிலிட்டி ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 1 lakh plus 25,000, 1,25,000 எல்ஹெச்எஸ்லயும் 1,25,000 இருக்கிறதால சோ இது ரெண்டுமே ஈக்குவல். both asset and liability is again equal now. இந்த borrowed லோனுங்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம், நம்ம அதை பிரிச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நமக்கு ஈஸியா இன்னும் புரியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்க்கு போலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா கூட்ஸ் பாட் அண்ட் பெய்டு செக் தான் கொடுத்துருக்கோம், நம்ம கேஷ் கொடுக்கல. சோ அப்ப என்ன பண்றோம், நமக்கு கூட்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு, செக், அதாவது செக் இன்வால்வ் ஆயிருக்கிறதால பேங்க்கும் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ பாட் கூட்ஸ்ங்கிறதுனால முதல்ல என்ன ஆகுது, என்னோட ஸ்டாக் வேல்யூ ஜாஸ்தி ஆயிருக்கு. எவ்வளவுக்கு, 10,000 ருபீஸ்க்கு. 10,000 ருபீஸ் பிளஸ் 10,000 இன் ஸ்டாக். இப்போ ஒரு புதுசா ஒரு அசெட்ல எனக்கு இப்போ வேல்யூ காமிக்குது, ஸ்டாக் கீழே. என்ன பண்றோம், அன்பெய்டு செக், அந்த கூட்ஸ் வாங்கிட்டோம் சரி, அதுக்கு செக்ல கேஷ் கொடுத்திருக்கோம் இல்லையா, அந்த கேஷ் கொடுத்ததை நான் வந்து செக்கா கொடுத்திருக்கேன். சோ பேங்க்ல இருந்து எனக்கு ஒரு 10,000 ருபீஸ் பேலன்ஸ் கம்மி ஆகுது. சோ அசெட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு, அசெட்டுக்குள்ளேயே ஒரு சேஞ்ச். சோ தட் இஸ் ஹேவிங் அ நில் எஃபெக்ட். அந்த நில் எஃபெக்ட் இருந்தாலும் அந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை எப்படி வந்து நம்ம காமிக்கிறோங்கிறத பார்க்கலாம். அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ல ஆஸ் யூஷுவல் கேஷ்க்கும் இதுக்கும் இந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாததால சோ கேஷ் பேலன்ஸ் அப்படியே வந்துருச்சு 40,000 ருபீஸ். இது நம்ம அங்கேயிருந்து எழுதுறதுக்கு மறக்க கூடாது, அப்படி எழுதாம இருந்தோம்னா இது டேலி ஆகாது. சோ கவனிச்சு ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு காலம் வைஸா ரீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த ஐட்டமும் மிஸ் ஆகாது. இப்போ ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸ்டாக் ஒரு 10,000 ஆட் ஆயிருக்கு. சோ அதனால அது பிளஸ் 10,000 இங்க காமிக்கிறோம். லாஸ்ட் என்ன ஆகுது, 85,000ல இருந்து இந்த 10,000 மைனஸ் ஆகுது. ஏன், நமக்கு பேலன்ஸ் வந்து கம்மியாச்சு 10,000 ரூபாய். சோ இப்போ இருக்கிற கரண்ட் பேலன்ஸ் எனக்கு 75,000. லாஸ்ட் பேலன்ஸ் தான் அப்படியே கண்டினியூ ஆகும் லைபிலிட்டி சைட்ல. சோ கேபிட்டல்ல அப்படியே 10,000 1 lakh ருபீஸ் இருந்தது, அதே மாதிரி 25,000 ஃபார் பேங்க் லோன் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. நம்ம அதையுமே அப்படியே ஜஸ்ட் பார்த்து எழுதிடுறோம். இப்ப ரைட் ஹேண்ட் சைட பொறுத்த வரைக்கும் 1 lakh plus 25,000, 1,25,000. இங்க பொறுத்த வரைக்கும் 40,000 plus 10,000, அதாவது 50,000 plus ஒரு 75,000. இந்த மூணுத்தோட டோட்டலும் சேர்ந்து 1,25,000. இப்ப பாத்தீங்களா, திரும்ப எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேம் ஆயிடுச்சு. நான் இந்த 40,000 எழுதாம இருந்தாலோ, இல்லனா இந்த பேங்க் லோனை விட்டிருந்தாலோ, இல்ல இந்த கேபிட்டலை விட்டிருந்தாலோ டேலி ஆகாது. சோ அதை டேலி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டமோட ஒரு பேஸ். அடுத்த டிரான்சாக்ஷன் கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னாலே நம்ம என்ன நினைச்சுப்போம், அது டிராயிங்ஸ். அது வந்து இட் இஸ் சம்திங் டு டூ வித் என்னது, கேபிட்டல், அதாவது தான் போட்டு முதல்ல இருந்தே அவர் எடுத்துக்கிறாரு. சோ தட் இஸ் அ டிராயிங். கேஷ் வித்ட்ரான், கேஷ் வித்ட்ரா பண்ணதால எனக்கு என்ன ஆகுது, கேஷ் பேலன்ஸ் கம்மியாகுது. கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். சோ கேஷ் பேலன்ஸ் கம்மியாகுது, அது பர்சனல் யூஸ்ங்கிறதுனால கேபிட்டல்ல இருந்தும் எனக்கு ஒரு சின்ன ரிடக்ஷன் வருது ஃபார் அமௌண்ட் 5,000 ருபீஸ். இப்போ வந்து அசெட்லயும் ஒரு டிக்ரீஸ் இருக்கு, லைபிலிட்டிலயும் ஒரு டிக்ரீஸ் இருக்கு. இப்போ ஈக்குவேஷனை பார்த்துடலாம். ஈக்குவேஷன்ல என்ன ஆகும், இந்த 40,000ல இருந்து ஒரு 5,000 மட்டும் ரெடியூஸ் ஆகும். சோ இட் பிகம்ஸ் 35,000 ஹியர். இந்த 10,000ல எந்த சேஞ்சும் கிடையாது, ஏன்னா இது நத்திங் டு டூ வித் ஸ்டாக் இல்லையா. சோ ஸ்டாக்ல எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ 75,000லயும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, ஏன்னா அது வந்து பேங்க் தான் சம்பந்தப்பட்டது. சோ 75,000 அப்படியே எழுதுறோம். இப்போ இதை மூணுத்தையுமே டோட்டல் பண்ணுவோம்.
அதே மாதிரி 1 lakh அந்த கேபிட்டல்ல இருந்து நான் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்திருக்காரு ஓனர். சோ 1 lakhல இருந்து 5,000 போச்சுன்னா நமக்கு 95,000 will be the new balance. இங்கே 25,000ல எந்த சேஞ்சுமே கிடையாது. சோ 25,000 is again the same balance here. இப்போ நமக்கு again LHSம் RHSம் சேம் நம்ம again ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ எடுத்து எழுதும் போதும் இந்த சப்ட்ராக்ஷன் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். கால்குலேஷன் பார்ட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். இப்ப the very last sumக்கு வரும், லாஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு வரும். cash withdrawn from bank for office use. ஆஃபீஸ் யூஸ்க்காக கேஷ் வித்ரா பண்றாரு. இந்த டிரான்சாக்ஷனுக்கும் இதுக்கு முந்தின நம்ம பார்த்த டிரான்சாக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு, கவனிக்கணும் நீங்க. ஃபார் பர்சனல் யூஸ்ங்கிறதுனால நம்ம அங்க கேஷை மைனஸ் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, -5,000 பண்ணிருப்போம். இங்க என்ன ஆகுது, கேஷ் வித்ரான் ஃப்ரம் பேங்க், பேங்க்ல இருந்து கேஷ் எடுக்கிறோம், பிசினஸ்க்காக எடுக்கிறோம். அப்ப நம்ம இங்க பாருங்க என்ன எழுதிருக்கோம்ட்டு +3,000 எழுதிருக்கோம். +3,000 என்ன அர்த்தம், நான் பேங்க் பிசினஸுக்காக நான் கேஷ் எடுத்திருக்கேன், அது பிசினஸ் நான் வச்சிருக்கேன். சோ அதனால இந்த 3,000 எனக்கு ஒரு அசெட் இன்க்ரீஸா கேஷ்ல காமிக்குது. So there is an increase in asset in this case. Asset in the cash column, அதையும் நம்ம எம்பசைஸ் பண்ணி பார்க்கணுங்க. இப்போ என்ன அடுத்தது என்ன நடக்குது, அடுத்த அக்கௌண்ட் என்ன அதை அஃபெக்ட் பண்ணிருக்கு, பேங்க் அஃபெக்ட் பண்ணுது. பேங்க்ல இருந்து நான் வித்ரா பண்ணிருக்கேன். சோ பேங்கோட பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பேங்கோட பேலன்ஸ் கம்மியானதால எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 35,000 plus 3,000 இந்த சைடு புது பேலன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. தட் இஸ் 38,000 ஃபார் கேஷ். அடுத்தது அத ஸ்டாக் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. சோ 10,000 அப்படியே தான் எழுத போறேன். அடுத்தது வந்து 75,000 minus 3,000 மைனஸ் பண்ணி பேங்கோட பேலன்ஸ் ரெடியூஸ் பண்ணி காமிக்க போறேன். 72,000. லைபிலிட்டி சைட்ல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் த சேம் லைக் த ப்ரீவியஸ் பேலன்ஸ். இப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேர்ந்து நமக்கு ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. அகெயின் LHS is RHS in this case. இந்த சம்ம வந்து என்னடா இவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்றாங்களே நினைக்காதீங்க. இண்டிவிஜுவலா ஒன்னொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நமக்கு அந்த கான்செப்ட் கிளியர் ஆகும். சோ இது சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும்போது நமக்கு அட்டென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த சொல்யூஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.